ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இப்ப உலகம் இருக்க நிலைமையில மிடில் ஈஸ்ட், ஈரான், இஸ்ரேல், கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே ஒரு பதட்டத்துல இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல. இங்க இருக்கிறவங்க ஒரு 3 நாள் அஃபெக்ட் ஆனதுக்கே அதோட இம்பாக்ட் வெளியில தெரியுது. பொருளாதார நெறைய பிரச்சனைகள் வரும். ஆயில், கேஸ் எல்லாமே விலை கூடும். எல்லாமே விலையேற்றமா அது கூடுச்சுன்னா ஒண்ணொன்னா எல்லா விலைவாசி எல்லாம் அதிகமா தான் போகுது. அப்ப உலகம் ஃபுல்லாவே இதோட இம்பாக்ட் தெரியும். இந்த 3, 4 நாள்லயே மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ நேரடியா அந்த துன்பத்த பார்க்கும்போது, நேரடியா ஒரு பாம் விழுறத பார்க்கும்போது, "ஓ மை காட்! ஓ மை காட்!" அப்படின்னு கத்துனத நம்ம பார்க்கிறோம். சில வீடியோக்கள்லாம், கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அத நம்ம பார்க்கிறோம். மக்கள் எப்படி கத்துறாங்கன்ட்டு. அதாவது அப்ப அந்த நேரத்துல இந்த உயிர் பயம் வரும்போது அந்த கடவுள தேடுறாங்க பாருங்க. கடவுள் இல்லன்னு சொல்றவங்களும், ஆ சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வருது. கடவுள் தான் நம்மள காப்பாத்த முடியுன்ற மாரி ஒரு எண்ணம் வருது. அதனால சயின்டிஸ்ட் முந்தியே நெறைய சர்ச் பண்ணிட்டாங்க. காட்ஸ் பார்ட்டிகிள் அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2013ல ஒருத்தர் ஹிக்ஸ்ன்னு ஒருத்தர் சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைச்சது. உண்மையிலே அது காட் பார்ட்டிகிள் கிடையாது. ஹிக்ஸ் பார்ட்டிகிள் தான். அது கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த ஒரு பார்ட்டிகிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் அந்த எப்படி கிரியேஷன் உருவாயிருக்கும், எப்படி அணுக்கள், அப்புறம் அந்த உயிரணுக்கள்லாம் எப்படி தோன்றி இருக்கும், அதுக்கு ஒரு மாஸ் இல்லன்னா எப்படி முடியும்? பிக் பேங்குக்கு அப்புறம் அப்படியே அந்த புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி லைன் லைனா போய்க்கிட்டே இருந்துச்சுன்னா, அதுக்கு மாஸ் கிடைக்காது இல்லையா? அதுக்கு மாஸ் வேணும்னா ஏதாவது ஒரு ஸ்பீடு ஒண்ணு அத தடுக்கணும். அப்பதான் அதுக்கு மாஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஃபியூஷன் நடக்கணும். ஃபியூஷன் நடந்தா தான் கிரியேஷன் இருக்கும். நம்ம உயிரினங்கள்லாம் வர முடியும். இல்லாட்டி நம்மலாம் ஒண்ணுமே இருக்க மாட்டோம். வந்திருக்கவே மாட்டோம். இது எப்படி உருவாச்சுன்னு சர்ச் பண்றதுல பல காலம் செலவு பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் செலவு பண்ணி, பல 100 சயின்டிஸ்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, பிரிட்டிஷ்ல CERN அப்படின்ற ஒரு ஆய்வுக்கூடத்துல பல மில்லியன், ட்ரில்லியன் டாலர்ஸ் போட்டு ஆய்வகத்துல ரிசர்ச் பண்ணாங்க. அவ்வளவு பணம் அங்க போட்டதுக்கு ஒரு 4 தடவை நிலவுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பணத்த போட்டு செலவு பண்ணி, அந்த ஹிக்ஸ் பார்ட்டிகிள் கண்டுபிடிச்சாங்க. அவர் அவர் பேரு ஹிக்ஸ் அந்த சயின்டிஸ்ட் பேரு. அந்த ஒரு பார்ட்டிகிள் தான் அது ஒரு மைக்ரோ நானோ செகண்ட் தான் அத தடுக்குது. அந்த புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் போயிட்டு இருக்கிறது. அப்படி தடுக்கும்போது தான் அது மாஸ் வருது. அந்த வேகத்த குறைக்கும்போது தான் அந்த பார்ட்டிகிள்க்குலாம் மாஸ் கிடைக்குது. அப்ப அந்த தடுக்கிற பார்ட்டிகிள் மட்டும் இல்லன்னா நம்மளே இருந்திருக்க மாட்டோம். அதுதான் அப்படி கடவுளுக்கு இணையா அந்த ஒரு பார்ட்டிகிள். ஆனா அத கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுனால அந்த பார்ட்டிகிள் அது நிலையாவே இருக்காதாம். ரொம்ப மைக்ரோ மைக்ரோ செகண்ட் தான் அது ஒரு இடத்துல நிக்குமாம். அப்ப அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க இது பண்ணாங்க. அது எவ்வளவுன்னா, ஒரு ஆட்டமே எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்கும். ஆட்டம் உலக அளவுக்கு பெருசு பண்ணோம்னா, இந்த பார்ட்டிகிள் ஒரு 2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மைன்யூட் ஆனது. கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமா சிரமப்பட்டுட்டாங்க. ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்துல அந்த ஆய்வுக்கூடம். அவ்ளோ சர்க்கிள்ல வச்சு, அ ரொம்ப ஸ்பீடா ஆட்டம்ஸ் எல்லாம் போக வச்சு, இந்த மாரி கண்டுபிடிச்சு அவரு நோபல் பிரைஸ் வாங்கிட்டாரு. அப்ப என்ன சொன்னாரு அவரு? காட் டேம் பார்ட்டிகிள் அப்டின்னாரு. அதாவது தலைவலி இதோட இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கே. இந்த கடவுளோட அந்த பகை இது கடவுள் படைச்ச இந்த பார்ட்டிகிள் தான். காடோட டேம் பார்ட்டிகிள்ன்னு சொல்லி சொன்னது அப்புறம் பப்ளிஷ் ஆகும்போது, சரி இந்த வேர்ட்ஸ் ரொம்ப நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு, காட் பார்ட்டிகிள் அப்டின்னே சொல்ட்டாங்க. காட் பார்ட்டிகிள்னா ட்ரெண்டியா நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணது. அதுலேருந்து காட் பார்ட்டிகிள கண்டுபிடிச்சுட்டாங்க அப்டின்னே கொஞ்சம் பேரு நெனச்சுட்டாங்க. காட் பார்ட்டிகிள் இப்படிதான் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அத கண்டுபிடிச்சாச்சு ஓகே. அது கண்டுபிடிச்சு அடுத்த கட்டம் என்ன நடந்தது? அடுத்தது நிலாவுக்கு போயிட்டு 55 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் போயிட்டு வந்து. அதுக்கப்புறம் யார் போனாங்க? என்ன ஆச்சு? அதுவும் முடிஞ்சு போச்சு. எத்தன செலவு பண்ணி என்ன கண்டுபிடிச்சு என்ன? உண்மையில அவங்க கடவுள கண்டுபிடிச்சாங்களா? அதுதான் பெரிய கேள்வி. நம்ம நாட்டுல இருக்கிற சித்தர்கள் கூட பரவால்ல. இந்த சூட்சும உடலோட போயிட்டு என்னென்ன இருக்கு? என்னென்ன இந்த மாரி தியரீஸ்லாம் நெறைய இது வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பல பிரபஞ்சங்கள் இருக்கு. கோடானு கோடி அண்டங்கள் இருக்கு. அப்படிலாம் கூட பாட்டுல எழுதியிருக்காங்க. நம்ம வள்ளலார் வரைக்கும் அந்த பரவெளி, சிற்பரவெளி, தற்பரவெளி, வயங்குவெளி அப்படி நெறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு அவர் ஒளி உடலால போயிட்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் கண்டுபிடிச்ச அளவுக்கு இவங்க இப்பதான் இந்த அளவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்களால இந்த 3 டைமென்ஷன் உலகத்துல இந்த பிசிக்கல் பாடியில வச்சுக்கிட்டு நம்ம கடவுள கண்டுபிடிக்க முடியாது. அந்த பஞ்சபூதத்தினால ஆனது தான் நம்மளோட உடல். அண்டத்துல இருக்கிறதுதான் பிண்டத்துல இருக்கிறது. இந்த உடம்பு பஞ்சபூதம் மண்ணாலான உடம்பு தான். அதே மாரி அவங்க லேபரட்டரியில எத்தன பார்ட்டுகள் என்ன கண்டுபிடிச்சாலும், அது எல்லாமே இந்த பூமியில உருவான பொருள வச்சுதான் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இத வச்சு எல்லாம் நம்ம கடவுள கண்டுபிடிக்க முடியாது. அவரு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்.
இந்த பருப்பொருள் தான் அழியக்கூடியது. இந்த புரோட்டான், எலக்ட்ரான் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு ஃபியூஸ் ஆகும்போது அழியும், எரியும், இன்னொன்னா மாறும். வேற மாரி எல்லாம் ஆயிடும். அதோட இதெல்லாம் மாறி போயிடும். அழியக்கூடியது. அழிஞ்சு திருப்பியும் ஃபியூஸ் ஆகி திருப்பி உருவாகும். இந்த மாரி எல்லாம் மாறி மாறி வரக்கூடியதுதான். ஆனா ஆத்மாவும், பரமாத்மாவும் மட்டும் என்னைக்குமே அழியாதது, நிலையானது. எந்த காலத்துல அது அனாதி காலமா பல கோடி வருஷமா அதுக்கு இன்ஃபினைட் டைம்ஸ் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் அழியவே அழியாது. இது கடவுளே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். எந்த மனுஷனாலயும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஆத்மா நாம ஆத்மான்னு உணர்ந்து அந்த அந்த உணர்வோட போனாதான் நம்ம கடவுள உணர முடியுமே தவிர, மத்தபடி எந்த லேபரட்டரியில நீங்க எத்தன கோடி 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 குடுத்தாலும் அத கண்டே பிடிக்க முடியாது. நம்ம உணர்வால போய் தான் அத உணர முடியும் நம்ம. அதுவும் இந்த ஸ்தூல உடம்போட போக முடியாது. அந்த அவேக்கனிங் நமக்கு வரணும். இந்த ஆத்ம விழிப்புணர்வு வந்தாதான், அந்த ஆத்ம உணர்வோட நம்ம போகும்போதுதான் கடவுள நாம அடைய முடியும். அவரு அன்பே உருவமான அருளே வடிவமானவர் அவரு. அப்படி உணர்வுள்ள அ ஒரு ஒளிப்புள்ளி தான் அவரு. அத பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்ட்டாங்க. பார்ட்டிகிள்ங்கிறது ஓரளவு ஓகே தான். அது ஒளிப்புள்ளி தான். ஆனா அவரு அன்பு, அருள், தூய்மை, அமைதி, சுகம், ஆனந்தம் எல்லாம் கலந்த ஒரு வடிவம் தான் அவரு. நம்மளையும் அப்படிதான் அவர் படைச்சாரு. நம்ம பூர்வ மத்தியில நம்ம ஆத்மாவா இருக்கிறோம். நம்ம உடம்பு கிடையாது. உடம்பு பஞ்சபூதத்தினால ஆனது. இது மண்ணோட மண்ணா போதான் போகுது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் எல்லாரும் இப்ப போர் அது இதுன்னு குதிச்சுட்டு இருக்காங்க. காரணம் இந்த மண்ணாசையினாலதான். மண்ணுல இருக்கிற மினரல்ஸ் வேணும். அந்த மக்கள தனக்கு கீழ அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஆசைதான். அந்த ஆசையும், அகங்காரமும் சேர்ந்துதான் மனுஷங்கள இந்த அளவுக்கு ஆட்டுவிக்குது. அந்த நாட்ட பிடிச்சிடணும். என்னோட மதம் தான் அங்க வரணும். என்னோட கண்ட்ரோலுக்கு கீழ தான் அந்த நாடு இருக்கணும்ன்ற மாரி பலவிதமான ஆசைகள். அப்புறம் அந்த மண்ணாசை. மண்ணுன்னா மீன்ஸ் அந்த மினரல்ஸ் அந்த அந்த இதுல இருக்க ஆயில், மினரல் இது மேலலாம் இருக்கிற ஆசையினாலதான் மனுஷங்க இந்த அளவுக்கு கெட்டு அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. தனக்குத்தானே குழி தோண்டி மண்ணோட மண்ணா போறதுக்கு தான் இவ்வளவும் செஞ்சுட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இத்தனை கண்டுபிடிப்பு, இத்தனை நியூக்ளியர் இந்த ஆட்டம்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியில என்ன ஆக போகுது? தன்னை அழிக்கிறதுக்கே தான் அது பயன்பட போகுது. அப்படிங்கிறது கூட தெரியாம சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு எல்லாம் நம்ம சாதிச்சுட்டோம். எல்லாம் நம்ம கைக்குள்ள வந்துருச்சு. பல 100 காலம் இருந்து நம்ம ஆளப் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே தற்காலிகம் தான். ஒரு சின்ன சந்தோஷம் தான். அதனால சந்தோஷமா அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. ஆனா எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்குது உலகம் இப்போ. அதனால நெறைய பேர் இன்னசென்ட் குழந்தைங்க முதற்கொண்டு பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடவுள கண்டுபிடிச்சுட்டா, அந்த சித்தர்கள்லாம் அதுக்காக தான் தன்னோட வாழ்நாள் முழுசா செலவு பண்ணாங்க. அந்த கடவுள போய் அடைஞ்சிரணும். மறுபிறவியே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வாழ்நாள் முழுக்க அந்த தேடுதலே, ஆன்மீக தேடுதல், அந்த ஆத்ம விழிப்புணர்வு அதெல்லாம் கொண்டு வரதிலேயே பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கடவுளே கடைசி 100 வருஷம் அவர் சொல்றாரு. மனுஷங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் கடைசியில கடவுள் சொல்றாரு. இவ்வளவும் நடந்துருச்சு. நடந்துருச்சு. இதெல்லாம் மறந்துட்டு, நீ ஆத்மான்னு தன்னை உணர்ந்துட்டு பரமாத்மாவை எண்ணிய நினைவு செய்ய. அப்பதான் உன்னோட பாவ கர்மங்கள்லாம் அழியும் அப்படின்னு கடவுளே சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு ஜென்மம் நம்ம எடுக்க எடுக்க நம்ம பாவ புண்ணிய கணக்குப்படிதான் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு போய்க்கிட்டே இருக்கோம். இப்ப இவ்வளவு போட்டி பொறாமைன்னா, இப்ப ஒருத்தன் மேல அவ்வளவு ஆசை அந்த போர்ல குதிச்சு அதை அடையணும்னு பண்றாங்க. கடைசியில அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? பழிக்கு பழி, பழிக்கு பழின்னு மாறி மாறி கடைசியில அழிவுலதான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. ஆனா அது அது ஒரு நிமிஷம் நின்னு நிதானிச்சு நாம யாரு? நம்ம நிலைமை என்ன? நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? அந்த ஆன்மீக விழிப்புணர்வு வந்துச்சுன்னா, இந்த மாரி கஷ்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனாலும் என்ன பண்றது? இந்த கலிகாலம் முடிஞ்சுதான் ஆகணும். இது முடிஞ்சு சத்தியுகம் தொடங்கிதான் ஆகணும். எந்த ஒரு இதுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதே மாரிதான். இந்த மனுஷங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து அவங்களோட குணங்கள்லாம் தேயும்போது, இந்த உலகத்த அப்படியே மாற்றி அமைக்கிறாரு. இது முடிஞ்சு அடுத்தது சத்தியுகம் தொடங்குறதுக்கு தான் இப்ப இவ்ளோ போராட்டமும் நடக்குது. அது இன்னும் ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. கடவுள் சொல்லி ஒருவர் உடம்புல இறங்கி பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலமா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதோட விஷயம் இவ்வளவுதான். நாம ஆத்மா. அழியாத அழியக்கூடிய உடம்புல இருக்கிற அழியாத ஆத்மா நீ. அதனால அத புரிஞ்சுகிட்டு இந்த ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு பற்றற்ற அன்பு வை எல்லார் மேலயும். அன்பும் கருணையும் இருக்கணும் எல்லார் மேலயும். எல்லாரும் முன்னேறணும். எல்லாரும் கடவுள் இப்ப முக்திக்கு போய் தான் ஆகணும். போயிட்டு தான் திருப்பி அடுத்த பிறவிக்கு சத்தியுகத்துக்கு பிறக்க போறோம். அதனால இந்த கெட்ட குணங்கள், இந்த சம்ஸ்காரங்கள், இந்த ஆத்மால படிஞ்சிருக்கிற ரெக்கார்ட்ஸ், இத்தனை பிறவிகள்ல இருக்கிற வன்மம், அந்த கெட்ட குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் அழிச்சிட்டு பரிபூர்ணமா தூய்மை அடைஞ்சாதான் என்ன அடைய முடியும்னு கடவுள் சொல்றாரு. அப்ப ஆத்ம விழிப்புணர்வு வந்தாதான் நம்ம முக்தி அடைய முடியும். அங்க போயிட்டு தான் அடுத்த பிறவிக்கு தான் நம்ம சத்தியுகத்துல சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்.
இப்ப இதெல்லாம் முடிக்கிற நேரம், கலிகாலம் முடியிற நேரம் வந்துருச்சு. ரொம்ப வருஷம் இருக்கு அப்படின்னு மக்கள் சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. 5000 வருஷம் தான் மொத்தமே ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அதுல பாதி 2500 வருஷம் வந்து நம்ம சொர்க்க வாழ்க்கைய வாழ்ந்தோம். அத பத்தி ஞானம் சொல்லுங்க பிரதர். அந்த 5000 வருஷம் தான் ஒரு கல்பம் அப்படிங்கிறது அப்படின்னு கடவுள் வந்து சொல்றாரு. அதுல 2500 வருஷம் நம்ம வந்து ஆத்ம உணர்வுல வாழ்ந்தோம். அந்த 2500 வருஷம் வாழ்ந்தவங்க ரொம்ப தூய்மையா, அன்பா, அமைதியா, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஆசைன்னா என்னன்னு தெரியாது. காமம், கோபம், பற்று, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு அந்த அவேர்னஸ்ல அந்த ஏற்கனவே அவேக்கன் ஆயிருந்தது. அவங்களுக்கு அந்த ஆத்ம உணர்வுலயே வாழ்ந்தாங்க. தூய்மையா வாழ்ந்தாங்க. அதனால பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு அடிமையா இருந்தது. மழை பெய்யினா பெய்யும், நில்லுனா நிக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆத்ம பலம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆத்மா, ஆத்மா, உயிர் எல்லாமே ஒண்ணுதான். அந்த பலத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளிதான். இந்த புருவ மத்தியில உள்ளுக்குள்ள பிட்யூட்டரி கிளாண்ட்ல நம்ம பிரெயின்ல இருக்கு. அதுதான் இந்த பிராண சக்தி மூலமா இந்த உடம்ப இயக்கிக்கிட்டு இருக்குது. அது சொல்படிதான் நம்ம கண்ணு பாக்குது. கண்ணு நம்ம இந்த ஆத்மா கண் வழியா பாக்குது, காது வழியா கேக்குது. இந்த ஐம்புலன்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்குது. உடல் வழியா அனுபவிக்குது அவ்வளவுதான். ஆத்மா ஜீவாத்மாவா இருந்து இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு அந்த உணர்வு நல்லாவே தெரியும். நாம ஆத்மா, இந்த உடம்பு போயிடும், அடுத்த ஜென்மம் எடுப்போம், எல்லாம் தெரியும். அப்ப அதே மாதிரிதான் 150 வருஷம் வாழ்ந்தாங்க. எந்த ஆசை, அந்த அகங்காரம் எதுவுமே இல்லாதனால அவங்க வந்து நிதானமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதனால 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்படி தூய்மையா வாழ்ந்தவங்கள தான் இப்ப கோயில் கட்டி நம்ம கும்பிடுறோம். தேவதைகள்ன்னு சொல்லிட்டு. அப்படி வாழ்ந்தவங்க தான் 33 தேவதைகள். இந்து தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். அவர்தான் சிவபெருமான். அவர் வந்து அல்லாஹ், யெகோவா, பரமபிதா எந்த பேர்ல சொன்னாலும் அவர் கடவுள் ஒருத்தர் தான். அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து பரந்தாமத்துல தான் இருக்கிறார். பரந்தாமத்துல ஒளிப்புள்ளியில இருக்கிறார். அந்த சராசரங்கள், அந்த மல்டிவர்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அந்த பிரபஞ்சத்துக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட இடத்துல கடவுள் இருக்கிறார். அவர வந்து நம்ம வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு, நம்ம உடல் வந்து அழியக்கூடியதான்னு புரிஞ்சுட்டு, நம்ம இது வந்து ஒளி உடல். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது. இந்த ஒளி உடல்ல வந்துதான் அவர உணர முடியும். இந்த மாரி பல சித்தர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. சூட்சும உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மண்ணாலான உடம்பு கிடையாது. அதுக்குள்ளேயும் ஒரு சில லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. அது இந்த உடம்ப ஒட்டியே தான் இருக்கும். அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாரி 5 லேயர் இத பத்தி நம்ம முந்தியே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். இந்த மாரி சூட்சும உடல எடுத்துட்டு, அந்த உணர்வோட நம்ம மேல போணும். அப்பதான் இந்த 3D வேர்ல்ட விட்டு அடுத்த பரிமாணங்களுக்கு போயிட்டு, நம்ம கடவுள் இருக்கிற இடத்த உணர முடியும். சூட்சும உலகத்துல போம்போது, அங்க கொஞ்சம் சில காட்சிகள்லாம் கிடைக்கும். இப்போ வந்து சில பக்தர்களுக்கு வந்து அவங்க இஷ்ட தெய்வங்கள் காட்சி கிடைக்குது அப்படின்னா, அது செய்யறது கடவுள் தான். சரி குழந்தை இப்படி ஆசைப்படுது. இப்ப ஆஞ்சநேயர் பக்தரா இருக்காங்க. பராசக்தி பக்தரா இருக்காங்க. இல்ல ஜீசஸோட பக்தரா இருக்காங்க. அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப வேண்டுறாங்கன்னா, அவங்களோட காட்சி கிடைக்கும். ஆனா அது வந்து ரியல் கிடையாது. காட்சி காட்டுறது வந்து கடவுள் தான். சரி குழந்தை ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி காட்டுறாங்க. அவ்வளவுதான். அவங்க கொஞ்சமா சந்தோஷம் அடையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி பாக்குறதுனாலதான் நம்ம கர்மா கழியது. அவரை நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு, பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறார். ஒளி ரூபமா இருக்கிறார் அப்படின்னு அவர் நினைக்க நினைக்க அவர்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி, ஆற்றல், சக்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த சக்தி வந்து வந்துதான் நம்மளோட ஆத்மால இருக்க கரைகள், கரைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பாவ கர்மாக்கள் அவ்வளவு அழிஞ்சு போகும். கொஞ்சம் கொஞ்சமா அழியும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம பல ஜென்மங்கள் எடுத்துட்டோம். எடுத்து இப்ப கடைசி ஜென்மத்துல இருக்கிறோம். அப்ப அத்தன ஜென்மத்தோட கணக்கு வழக்குகள்லாம் சேர்ந்துதான் இப்ப கடைசியில வன்மம்லாம் உலகம் ஃபுல்லா பெருகி போய் நிக்குது. யாருமே அமைதியா, நிம்மதியா இருக்க முடியலன்னா காரணம் அந்த பழைய கணக்கு அரியர்ஸ் எல்லாம் காலி பண்ணணும் இப்போ. அந்த பாவ கர்மங்கள்லாம் அழிக்கணும்னா, ஒண்ணு இந்த மாரி கஷ்டப்பட்டு அழிச்சு நம்ம பரந்தாம வீட்டுக்கு போணும். அப்படி இல்லன்னா அவர் நினைக்க நினைக்க சக்தி வரும். அப்ப இது என்ன நடந்தாலும் நம்மள பண்ணாது. அப்ப சந்தோஷமா இந்த உடல விட்டு நம்ம ஆத்மா பிரிஞ்சு பரந்தாமத்த அடையணும். எப்படினாலும் நம்ம முக்திக்கு போய் தான் ஆகணும். எல்லாரும் போயிட்டு தான் திருப்பி அடுத்த பிறவிக்கு வரப்போறோம். எல்லாருக்குமே இது கடைசி பிறவிதான். அதனால இவன கொண்டுட்டா நம்ம இருப்போம், நம்ம அனுபவிப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷம் தான். 10 வருஷ காலம் தான் இருக்கு. அதுக்குள்ளதான் இவ்வளவு போராட்டமும் நடக்குது. இது புரியாம தான் அவ்வளவு சண்டைகள், போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா அப்படி நடந்தாதான் அவங்க கர்ம கணக்கும் கழியும். ஏன்னா இது சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஆனா கடைசி நேரம் எப்படியும் அவங்க உணர்ந்துருவாங்க. இப்ப நம்ம வீடியோ பாக்குறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு கேள்விப்படுவாங்க. இல்ல யார் மூலமாவும் அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, அந்த உயிர் விடுற நேரத்துல அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துரும். கடவுள் வந்து ஒளிப்புள்ளியா மேல இருக்கிறார். அப்படின்னு நினைச்சு நம்ம ஆத்மா தான் போகுதுன்ற ஒரு உணர்வு வரும்போது, டக்குன்னு போயிட்டுதுன்னா நிம்மதியாயிடும். இல்லாட்டி ரொம்ப அடிபட்டு, உதைப்பட்டு, கஷ்டப்பட்டு அந்த கட்டடங்கள்ல நசுங்கி என்னெல்லாமோ நடக்கும். நிலநடுக்கம்,
சுனாமி எல்லாமே வரும். ஏன்னா மக்கள் இவ்வளவு பொங்கி எழுறாங்க இல்லையா? இவங்களோட வைப்ரேஷன்ஸ் வந்து பஞ்சபூதங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அப்ப கடலும் கொந்தளிக்கும். எல்லாமே நடக்கும். நிலநடுக்கம் வரும். தாங்க முடியாது. இந்த இயற்கையாலே தாங்க முடியாது மனுஷங்களோட வைப்ரேஷன். வைப்ரேஷனால தான் எண்ணங்களால தான் இந்த உலகமே உருவானது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. மக்களோட வைப்ரேஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் நல்லா இருந்தது. அவங்களோட உலகம் அவங்களோட மனசு, எண்ணங்கள்லாம் கீழ்த்தரமா போக போக வைப்ரேஷன் மோசமாகும்போது இயற்கையும் அது வந்து கொந்தளிக்குது. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது ஆரம்பம் தான். இன்னும் கொஞ்ச காலத்துல இதெல்லாம் முடியும்போது அது நடக்கும். அப்புறம் ஆ அவ்வளவுதான். எல்லாருமே பரந்தாமத்துக்கு முக்திக்கு போ வேண்டியதான். ஆனா இந்த மாரி நம்ம நெனச்சு ஈஸியா நம்ம முக்தி அடையறது தான் ரொம்ப நல்லது இல்லையா? இல்லாட்டி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த பற்று, ஆசை இதெல்லாம் விட்டுட்டு, நம்ம அடுத்த கட்டம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும்? இது ஒண்ணுதான். ரொம்ப சிம்பிள். அங்க இங்க தேடி கீடிலாம் அலைய வேண்டாம். நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவ நினைங்க. அன்பா அப்பான்னு நினைங்க. அவருதான் உயிர்களோட தந்தை அவரு. அப்பா. அவருக்கு எந்த ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு எந்த பேதமும் கிடையாது. ஒரே கடவுள் தான். அவரோட குழந்தைகள் தான் நாம. ஆத்மா தான் நாம. அவரோட குழந்தைகள் பரமாத்மாவோட குழந்தை ஆத்மாவா இருக்கிறோம். இந்த உடம்போட அப்பா தான் இந்த பிசிக்கல் ஃபாதர். அவர் வேற வேற ஜென்மத்துல வேற வேற அப்பா, வேற வேற குடும்பத்துல நம்ம ஆணா, பெண்ணா மாறி மாறி பொறந்திருக்கலாம். ஆனா, அப்பா ஒரிஜினலா நம்மளோட அப்பா யாருன்னு பார்த்தா ஆத்மாவோட பரமாத்மா தான். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. அ அடுத்த வீடியோல அந்த பரிணாமங்கள்லாம் என்ன? அந்த டைமென்ஷன் என்ன? அவரு எந்த டைமென்ஷன்ல இருக்காரு? நம்ம எந்த டைமென்ஷன்ல இருக்கோம்? இத்தன நாளா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓம் சாந்தி.